ராகுல் காந்தி பாஜக மீது மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து ஓட்டு திருட்டு வேலையை பார்த்துருக்காங்க, அதனால தான் இவங்க வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கும் அவர் ராகுல் காந்தி சொல்கிறது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கர்நாடகாவும் தேர்தலையும் தெலுங்கானா தேர்தலையும் காங்கிரஸ் ஜெயிச்சது பாருங்க, அப்போவே அது தப்பு நடந்திருக்கு. தேர்தல் கமிஷன் அவங்க பக்கம் சாதகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் கமிஷன் ஒரு எலெக்ஷன் மாறும்ல, எல்லா எலெக்ஷனும் எங்க கூட இருந்தது. இப்போ வந்து நடுவில் ஒரு 3 எலெக்ஷன் மட்டும் காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சு. இப்போ ஜம்ப் பண்ணி பார்லிமெண்ட்டில் எங்கே போந்துருச்சு. இப்போ எப்போ போகுதுன்னு தெரியல. அவர் பேசுறது ஏதாவது ஒரு இது இருக்கா பாருங்க. ஓட்டர் ஐடின்றது எல்லாத்துக்கும் ஒரே பொதுவான ஒரு ஓட்டர் ஐடி. உங்களுக்கு தெரியும், உங்கள் பேர் இருந்ததுன்னா எம்எல்ஏக்கும் அதான், எம்பிக்கும் அதான், லோக்கல் பாடிக்கும் அதான், ரைட்டா? ஆனால் மகாராஷ்டிராவில் வந்து அவங்க ஜெயிக்கும், அவங்க ஸ்வீப் பண்ணாங்க. அதில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லா ஜெயிச்சாங்க, அப்போ நல்லா வேலை செஞ்சான். அதே லோக்கல் பாடி வரும்போது மாற்றிட்டாங்களாம். கர்நாடகாவில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து மாற்றிட்டாங்களா எங்களுக்கு ஃபேவராக. எலெக்ஷன் இது சட்டசபைக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவராக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி என்ன கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன்? ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் இவ்வளோ கரெக்டாக புள்ளி ஒருத்தர சொல்கிறீங்க இல்லையா, ஒய் டோன்ட் யூ மேக் இட் அஸ் அன் அஃபிடவிட்டாக எங்களுக்கு போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நியாயம் இருக்குல்ல. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, தெருமுனையில் நின்றுட்டு நான் புட்டினை கேட்கிறேன், ட்ரம்ப்பை கேட்கிறேன்னு யாரும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு அலிகேஷன் வந்து யூஆர் மேக்கிங் அன் அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஏ கான்ஸ்டியூஷனல் பாடி. சாதாரண ஆள் கிடையாது, கான்ஸ்டியூஷனல் பாடி எலெக்ஷன் கமிஷன். அவங்க எடுத்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனுவாக தானே கொடுக்கணும். ஐயா இந்த மாதிரி நான் பார்த்தேன், என் பேர் இருந்தது, நாளைக்கு இல்லைன்னு தானே சொல்லணும். ரோட்டில் போகும்போது கத்துறது, பார்லிமெண்ட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அஃபிடேவிட்டாக கொடுங்கன்னு கேட்டேன். பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க, ஓஹோ அஃபிடேவிட்டாக கொடுத்தா தான் பதில் சொல்லுவீங்களா? அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சாதாரண ஆள்கிட்ட கேட்கல, எலெக்ஷன் கமிஷன் கேட்குறீங்க. எலெக்ஷன் கமிஷனில் நாளைக்கே நீங்கள் போயிட்டு ஓட்டிங் மிஷினில் ஃபால்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனர் போகும்போது ஐயா இங்கே வாங்க ஓட்டிங் மிஷின் ஃபால்ட்டுன்னுவீங்களா, மனுவை எழுதி கொடுப்பீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, மனுவை எழுதி கொடுக்கறது கோரிக்கை. ஐயா தப்பு நடந்திருக்குமோ கொஞ்சம் விசாரிங்கன்றதுக்கு மனு. தப்பு நடந்துருச்சுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன கொடுக்கணும்? ஸ்வான் அஃபிடவிட்டாக கொடுக்கணும். ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்களே, ஸ்வேர் பண்ணி, ஐயா நான் வந்து இது கன்ஃபார்மாக நான் ஸ்வேர் பண்ணி சத்தியம் பண்ணி உறுதிமொழி அளிக்கிறேன்னு கொடுங்க. அப்போ நாங்கள் வாக்கு விசாரிக்கிறோம். அப்போ நீங்கள் பொய்யர்னு வெளில தெரிஞ்சிடும்ன்றாங்க. இதை நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனாக பண்ணக்கூடாது. என்னென்ன ட்விஸ்ட் பண்ணுறது.